ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டியான மணக்க ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். முரல் மீன் குழம்பு. முரல் மீன் மட்டும் இல்லை, இதே மெத்தடில் நம்ம இந்த மீன் போல் இருக்க எல்லா வகை மீன்களையும் நம்ம இதே பக்குவத்தில் செய்யலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மீனை எப்படி சுத்தம் பண்ணி எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். மீனை எந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மீனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மீனை நம்ம சரியாக சுத்தம் பண்ணலை அப்படின்னா மீன் குழம்போட டேஸ்ட்டே டோட்டலாக மாறிடும். கல்லுப்பு சேர்த்து உரசி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா உரசி மறுபடியும் தண்ணி மாற்றி 2-3 முறை கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைங்க. மீன் கொஞ்சம் கூட கவுச்சி சுமல் இருக்காது, மீனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1 கிலோ முரல் மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனுக்கு தேவையான மசாலா பொருள், தாளிப்புக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். 4 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. தக்காளி பெரிய சைஸ்னால் 4 எடுத்துக்கிறேங்க. மீடியமான சைஸ்னால் ஒரு 6 தக்காளி எடுத்துக்கிறேங்க. பச்சை மிளகாய் உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. நான் வந்து ஒரு 10-15 மிளகாய்க்கு எடுத்திருக்கேன். காம்பை மட்டும் ஆஞ்சிட்டு கீராமல் எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் மிளகாயில் உள்ள காரம் குழம்புல இறங்காது. குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 4 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மசாலா, எல்லா குழம்பும் வைக்கிற மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா, மட்டன் குழம்பு மசாலா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று. குழம்பு மசாலா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. குழம்புக்கு தேவையான புளி 2 எலுமிச்சை அளவு எடுத்து ஊற வச்சுக்கிறேங்க. இந்த அளவு புளி நம்மளுக்கு சரியாக இருக்கும். சுத்தம் பண்ணி வச்ச மீனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்ல மீன் எல்லாத்துலேயுமே இந்த மசாலா படுறது மாதிரி கரண்டினாலேயோ இல்லை கைனாலேயோ பிரட்டி வச்சுருங்க. மீனை சுத்தம் பண்ண உடனே நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சிடணும். குழம்பு வைக்க லேட்டானால் கூட மீன் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, மீனோட டேஸ்ட்டும் மாறாது, அப்படியே இருக்கும். ரொம்ப லேட் ஆகுனா மீனை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். இப்போ நம்ம குழம்ப தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். முதலாக நீங்கள் மண் சட்டியில் குழம்பு வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த மண் பாத்திரத்தை நீங்கள் குழம்பு வைக்க பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடியே முதல் நாளே பாத்திரத்தை நிறைய தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை கீழே ஊற்றிட்டு பாத்திரத்தை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்தணும். முதல்ல நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குழம்ப தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வதக்குறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடுங்க. இந்த வெங்காயத்தில் ஒரு 10 பல்லுக்கு நீங்கள் இதில் போடாமல் வச்சுருங்க, லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு. கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து இது கூடவே வதக்கிடணும். தக்காளியை ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் ஒரு தக்காளியை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் நம்மளுக்கு வதக்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் கீழே இறங்கிட்டு சீக்கிரமே வதங்காது. ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். தண்ணி சத்தெல்லாம் வற்றி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இது கூட நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக அப்படியே பிரட்டி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி மசாலாவோட எண்ணெய் நல்லா பிரண்டு வர்ற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே பிரட்டி எடுத்துக்கிறேங்க. லேசாக சூடேறினா போதும். இது போல் நல்லா வதக்கிட்டு அப்படியே ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா வதக்குன சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இது கூடவே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நைஸாக அரைச்சிக்கிறேங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கிறேங்க. மண் சட்டியை நல்லா கழுவிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கிறேங்க. மசாலா லேசாக ஒட்டி இருந்தாலும் கருகும். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் 10 பல்லு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா நச்சுக்கிறேங்க. அது கூட 10 பல்லு பூண்டையும் சேர்த்து நச்சு எடுத்துக்கிறேங்க. மீன் குழம்புனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேங்க. பொரிய விட்டு நம்ம இடித்து வச்ச வெங்காயம் பூண்டை
சேர்த்து நல்லா வெங்காயம் பூண்டு சிவக்க வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சா பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கிறேங்க. பச்சை மிளகாயை கீரி சேர்த்தோன்னா பச்சை மிளகாயில் உள்ள காரம் குழம்புல இறங்கும். இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா குழம்புல இறங்காது காரம். பச்சை மிளகாயோட வாசனையும் குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த மிளகாய்த்தூள் நல்ல காரமாக இருக்க மிளகாய்த்தூள். நீங்கள் காரம் இல்லாத மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நம்ம அரைச்ச மசாலா விழுதை இது கூடவே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை கூடவே சேர்த்துருங்க. புளி கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதிகமாக சேர்த்துக்க வேணாம். மசாலா அரைச்ச மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி கூடவே சேர்த்துக்கிறேங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமுக்கு எரியட்டும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் மீனை சேர்த்துடலாம். அடுப்பு ஹை லெவலுக்கு எரியட்டும். மீன் எல்லாத்தையுமே இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணிவிட்டு கூட உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் லெவலுக்கு கொண்டு வந்துடுங்க. அடுப்பை இப்போ மீடியமாகவே எரிய விட்டுக்கிறேங்க. 5 நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியமாகவே எரியட்டும். மீன் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தேங்காய் விழுது சேர்த்து 10 நிமிஷத்துக்கு சிம்மில் போட்டுருங்க. குழம்ப சிம்மில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு குழம்புக்குள்ளே முக்கி சிம்மில் போட்டுருங்க. நம்ம வீட்டு கருவேப்பிலைனா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். குழம்பு இறக்குனதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வெளியில் போட்டுடலாம். மீன் குழம்பு வாசனை கருவேப்பிலை வாசனையோட கமகமன்னு சூப்பராக இருக்கும். குழம்ப சிம்மில் போடும்போது குழம்ப தட்டு வச்சு மூடக்கூடாது. நம்ம சிம்மில் போடும்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து குழம்போட டேஸ்ட்டும் கலரும் சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.